உள்ளுக்குள்ள போர் முரசு அடிங்க. வெளியே வருவீங்க. ஒரு அரசனிடம் பல யானைகள் இருந்தன. அதில் ஒன்று மட்டும். வலிமை, ஒழுக்கம், புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் சேர்த்த யானை. எத்தனை போர்களாக இருந்தாலும் அந்த யானைதான் முன்னிலை. எப்போதும் வெற்றி. அதனால் அரசனின் பேரன்பும் அதற்கே. காலம் கடந்தது. யானைக்கு வயதானது. போருக்கு போக முடியாத நிலை. ஆனா அரசன் அதை விட்டுவிடவில்லை. ஒரு நாள் அந்த யானை நீர் குடிக்க குளத்துக்கு போனது. திடீரென சேற்றில் சிக்கியது. எவ்வளவு முயன்றும் கால்களை எடுக்க முடியவில்லை. அழுகுரல் கேட்டது. அரசன் வந்தான். மக்கள் வந்தார்கள். இழுத்தார்கள். உதவினார்கள். ஆனால் யானை அசையவே இல்லை. அப்போ வயதான ஒருவர் சொன்னார், போர்முரசு அடிங்க என்று. எல்லாருக்கும் சந்தேகம். சேற்றில் சிக்கிய யானைக்கு முரசு எதுக்கு? முரசு ஒலித்தது. அந்த சத்தம் கேட்டதும் யானையின் கண்களில் மாற்றம். உடலில் விழிப்பு. மெதுவாக நிமிர்ந்தது. பிறகு அதிசயம். யானை தானாகவே சேற்றிலிருந்து வெளியே வந்தது. வலிமை குறையல, நம்பிக்கை மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தது. நம் வாழ்க்கையிலும் அதேதான். நம்ம சக்தி போயிடல. உற்சாகம்தான் மௌனமா இருக்கு. அதனால கஷ்ட நேரத்துல உள்ளுக்குள்ள ஒரு போர் முரசு அடிங்க. நம்பிக்கையா பேசுங்க. உற்சாகம் கொடுங்க. நீங்க தான் உங்களை மீட்டெடுக்க முடியும்.